மதுரையில் வைகை ஆறு தோன்றிய கதை தெரியுமா? மதுரையில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு பிறகு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். அத்தகைய சிறப்புமிக்க வைகை ஆறு தோன்றிய வரலாறு தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. கல்யாணத்திற்கு முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் என்று மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. கல்யாணம் முடிந்ததும் தடபுடலாக விருந்து பரிமாறப்படுகிறது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். இருந்தாலும் உணவு பெரும் அளவில் மீதம் இருக்கிறது. இதை பற்றி மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் சொல்கிறார். உடனே சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களில் ஒருவரான குண்டோதரனை அழைத்து சாப்பிடச் சொல்கிறார். குண்டோதரன் சென்று எல்லா உணவையும் சாப்பிட்டு முடித்து விடுகிறார். மேலும் இன்னும் எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேட்கிறார். அங்கிருப்பவர்கள் அவர்களால் முடிந்தவரை சமைத்து போட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் குண்டோதரனுக்கு பசி அடங்கவே இல்லை. மீனாட்சி அம்மனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதை பற்றி சிவபெருமானிடம் சொல்கிறார். உடனே சிவபெருமான் பூமியிலிருந்து 3 குழிகளை தோண்டுகிறார். குழியிலிருந்து உணவுகள் வருகின்றன. அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிந்ததும் தான் குண்டோதரனுடைய பசி அடங்குகிறது. ஆனால் இப்போது தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அங்கிருந்த அண்டா குண்டாவில் இருந்த அனைத்து தண்ணீரையும் குடிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனாலும் அவருடைய தாகம் அடங்கவில்லை. இது சிவபெருமானுக்கு தெரியவர குண்டோதரனை அழைத்து தன்னுடைய தலையை சற்று சாய்க்கிறார். சிவபெருமானின் தலையிலிருந்த கங்கை நதி கரைபுரண்டு ஓடுகிறது. அதை தனது கைகளால் பிடித்து குண்டோதரன் குடித்து அவர் தாகத்தை போக்கிக் கொள்கின்றார். வானத்திலிருந்து பூமிக்கு வந்த ஆறு வைகை என்று கூறப்படுகிறது. வையம் என்றால் பூமி, யை என்றால் மேலிருந்து வருவது என்று பொருள். வையை என்பதே நாளடைவில் மருவி வைகையானது. கங்கை பூமிக்கு வருவதற்கு முன்பு சிவனிடம் ஒரு வரம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த ஆற்றில் குளிப்பவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கிவிட வேண்டும் என்பதுதான் அந்த வரம். சிவபெருமானும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதைத் தொடர்ந்துதான் கங்கை பூமிக்கு வந்தது என்று கூறப்படுகிறது. வைகையை சிவகங்கா என்றும் அழைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மதுரையில் வைகை ஆறு ஓடுவது அழகான பூமாலை போன்று இருப்பதாக சொல்கிறார்கள். இது மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனுக்கு போடப்படும் மாலை என்று வைகை ஆற்றை வர்ணிக்கிறார்கள் கவிஞர்கள்.